கடந்த சில தினங்களுக்கு முன்பு தூத்துக்குடி, திருச்செந்தூரில் அதி கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் பெருமழை வெள்ளத்தில் ஏராளமானோர் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். வீடு வாசல்களை இழந்தனர். தங்குவதற்கு இடம் இல்லாமலும் தவித்தனர். அவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ சேவா பாரதி தென் தமிழ்நாடு களத்தில் இறங்கியது. இதனையடுத்து தூத்துக்குடியில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் அரிசி மூட்டைகள், மல்லிகை பொருட்கள், பிஸ்கட், கோதுமை மற்றும் கோதுமை மாவு மூட்டைகள், துணிமணிகள், காய்கறிகள், தண்ணீர் பாட்டில்கள், மருந்துகள் உட்பட 21 அத்தியாவசிய பொருட்கள் மலை போல் குவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அரிசி, பருப்பு, எண்ணெய், பிரெட், பிஸ்கட், உடை, பாய், மருந்து, போர்வை, மெழுகுபர்த்தி, கொசுபர்த்தி, தீப்பெட்டி, பாத்திரங்கள், ப்ளீச்சிங் பவுடர், குளோரின் மாத்திரை, பல்பொடி, சோப்பு மற்றும் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கொண்ட லட்சக்கணக்கில் இலவச பொருட்கள் தொகுப்பு தயார் செய்யப்பட்டது. பின்னர் மினி வேன், ஆட்டோ, டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்களில் வைத்து தூத்துக்குடி நகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளுக்கு கொண்டு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவா பாரதி தென் தமிழ்நாடு நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பயபக்தியோடு வழங்கினார்கள். குறிப்பாக தூத்துக்குடி மற்றும் அதை சுற்றியுள்ள ஏராளமான இடங்களில் மக்களுக்கு உதவும் வகையில் சேவா பாரதி சமூக சமையல் கூடங்களை தொடங்கியுள்ளது. இரவு பகலாக அங்கு சமையல் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. 1 மணிக்கு ஒரு தரம் அப்படியே சுட சுட உணவு தயார் செய்யப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் அவர்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு விரைவாக திரும்பவும் சேவா பாரதி சார்பில் தொண்டர்கள் பிரார்த்தனையிலும் ஈடுபட்டனர். ஏழை எளிய மக்கள் கேட்காமலே அவர்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து வீடு தேடி கொண்டு வந்து தூய அன்புடன் அள்ளி கொடுத்து வரும் சேவா பாரதி தென் தமிழ்நாடு நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்களுக்கு பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டையும் வாழ்த்தையும் தெரிவித்தனர்.